ஹலோ மாமிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வயசுலேருந்து இருக்க குழந்தைங்க நல்லா திடகாத்திரமாக வளர ஆரோக்கியமாக எடை கூட 6 சத்தான உணவுகள் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்ஸாக கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பெஸ்ட்டான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபிஸ் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் கெயின் மட்டும் இல்லை, குழந்தைங்களோட தசை வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, எலும்புகள் வலுவாகிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசி பயரும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பிளெண்டர் ஜார் இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பல் பெரிய பூண்டு, அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேணுங்கிற தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட துருவின கேரட், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கேரட்டையும் வெங்காயத்தையும் சேர்த்தே மாவோட அரைச்சிக்கலாம். பட் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கிறது தான் நல்லது சின்ன வயசுலேருந்தே. இல்லைன்னா பெரிய குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறமும் அரைச்சே தான் எதிர்பார்ப்பாங்க, அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை மினி பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம தினமும் இட்லி தோசை அப்படின்னு கொடுக்காம இந்த மாதிரி சத்தானதாக மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்துக்கலாம். இது ரொம்ப டைம் எடுக்காது, ஈஸியாக குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகக்கூடியது. இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்குது. அது குழந்தைங்களோட ஓவரால் க்ரோத்துக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, மசில் டெவலப்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஆரோக்கியமாக எடை கூடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெய்யில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபுட் இது. ஒரு பெஸ்ட்டான ஹெல்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குழந்தைங்களுக்கு நல்லா சத்தான சூப்பராக வெயிட் போடக்கூடிய ஒரு பேபி ஃபுட் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு செவ்வாழை, ஒரு 3/4 பழத்தை மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம். செவ்வாழைக்கு பதிலாக நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைக்கு டெய்லியுமே நீங்கள் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வெயிட் கெயினில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து ஃபோக் வச்சே மசிச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதே இது கூட சேர்த்துட்டு கிஸ்மிஸ் பழம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர், அப்படி இல்லைன்னா சீட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இது கூட நான் முட்டை சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேணுங்கிற அளவு பால் சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டி பேன் கேக்காக ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, வெயிட் கெய்னிங் சொல்லவே வேண்டாம், இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஃபிங்கர் ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு. நம்ம ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விடலாம், இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக டக்குன்னு செஞ்சு கொடுத்துக்கலாம். 1 இயர் மேலே உள்ள பேபிக்கு இதில் நீங்கள் தேன் சேர்த்துட்டு ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுத்துக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக துருவின கேரட், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு பதிலாக துருவின பீட்ரூட்டும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதில் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குழி பணியார சட்டி ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம குழி பணியாரமாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே சீஸ் தூவி விட்டுக்கலாம். சீஸில் நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் குட் ஃபேட் இருக்குது. அது குழந்தைங்களோட வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மொசரெல்லா சீஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு மொசரெல்லா சீஸ் வந்து ப்ரிஃபரபிள், ஏன்னா அது சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருக்கும், அதில் சோடியம் கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கும். நம்ம எக்கு சீஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம சீஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க.
இது கூட நீங்கள் கொத்தமல்லி சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ சேர்த்து கொடுத்துக்கலாம். ரொம்ப குவிக்காகவே ஒரு பேலன்ஸ்டான சத்தான பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக குழந்தைங்க வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்து ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். இதுவும் ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். இதில் ஒரு ப்ரெட்டை வந்து டிப் பண்ணிக்கிறேன். நான் வந்து மல்டிகிரெயின் ப்ரெட் எடுத்திருக்கேன். எக் ஒயிட்டில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனில் பாதி ப்ரோட்டீன் இதிலே கிடச்சிரும் பெரிய குழந்தைங்களுக்கு. எக் வந்து டெய்லியுமே ஒரு எக் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அவங்களோட வெயிட் கெயின் அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியில் நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். டெய்லி கொடுக்கல அப்படின்னாலும் வாரத்தில் 3 தடவையாவது மினிமம் சேர்த்துருங்க. இது 2 பக்கட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு மார்னிங் டைமில் ஒரு குயிக்காகவே பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கும் ஸ்நாக் டைமில் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கும் வச்சு விடலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட நீங்கள் ஹனி சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு பெஸ்ட்டான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க வெயிட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு பாதி அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிச்சு விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், சின்ன ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவையில்லை. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே போதும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தியில் பொட்டேட்டோ சேர்த்து செய்யும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். அது ஃபிங்கர் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலிக்கும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். சப்பாத்தி மாவில் கொஞ்சம் பொட்டேட்டோ சேர்க்கும் போது சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். சாஃப்டான சப்பாத்தியே ஃபிங்கர் ஃபுட்டாக 8 மாதத்துலேருந்து கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் இன்னும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட பொட்டேட்டோ சேர்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். இது வந்து குழந்தைங்க ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு டின்னருக்கும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் நெய்யோ பட்டரோ சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லாவே குழந்தைங்க ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. இது கூட நீங்கள் தயிரோ இல்லை சட்னியோ தொட்டுக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம். குழந்தைங்களோட ஃபேவரட் ஆயிரும். ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. 1 இயர் பேபிக்கு அடுத்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இட்லி இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி வந்து குழந்தைக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் இல்லை சட்னி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஊற வச்சிடலாம். சாம்பார் இல்லை சட்னி நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு பண்ணும்போது இந்த மாதிரி காரம் போடாமல் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். சாம்பார் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக வேண்டாம். அப்போ தான் பாதி இட்லி சாப்பிட்டா கூட குழந்தைக்கு சத்தானதாக இருக்கும். நிறையா பேர் என் குழந்தை சாப்பிடல அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்தாலும் அது சத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அது நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். சாம்பாரோ சட்னியோ இல்லாமல் 2-3 இட்லி சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்காது. இது கூட நீங்கள் சாம்பாரில் இருக்க வெஜிடபிள்ஸும் ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ஃபிங்கர் ஃபுட் மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். இது மேலே நீங்கள் நெய்யும் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ்டான உணவாக இருக்கும். குழந்தைங்களும் சூப்பராக வெயிட் கெயின் ஆவாங்க ஆரோக்கியமாக. இந்த மாதிரி சத்தான உணவுகள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆகிறது 1 மந்த்லேயே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.